பெற்றோராம் கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தராம் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் முந்தினராகிய தூய ஆவியாரிடமிருந்தும் உங்களுக்கு அருளும் சமாதானமும் உண்டாவதாக. நல்ல மனமகிழ்ச்சியான தவ காலங்களிலே நாம் கடவுளுடைய திருப்பாதத்திலே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வை சீர்தூக்கி பார்க்கும்படியாகவும் கடவுள் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த நல்ல நாளிலும் அவருடைய சிலுவையின் அன்பை உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்மை கூட்டி சேர்த்திருப்பதை எண்ணி நாம் கடவுளுக்கு துதிகளை ஏறெடுப்போம். இவருட தபசு கால முதல் நாள் நற்செய்தி கூட்டத்திலே ஆண்டவருடைய பாதத்திலே நாம் கூடி வரும்படியாக அவருடைய வல்லமை வழிநடத்துதல் நம்மோடு இருந்ததற்காய் நன்றிந்த இதயத்தோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, கல்வாரி அன்பரே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தபசு காலங்களுக்காக மீண்டுமாய் உம்முடைய சிலுவை நன்மை நாங்கள் உணரும்படியாகவும் உம்முடைய கிருபைகளை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தர் தந்திருக்கிற இந்த நல்ல ஒடுக்க நாட்களிலே நாங்கள் இந்த முதல் நாளிலும் உம்முடைய திருப்பாதத்திலே இந்த நற்செய்தி கூட்டங்களுக்காக கூடி வந்திருக்கிற இந்த வேளையிலும் உம்முடைய கிருபையின் கரம் எங்களை வழிநடத்தி இருக்கிறது, எங்களை ஏந்தி சுமந்து தப்பு வைத்திருக்கிறது, உம்முடைய அடைக்கலத்தினால் நிறைத்திருக்கிறது, உம்முடைய பலத்தினால் எங்களை வழிநடத்தி இருக்கிறது என்பதெல்லாம் நினைத்து நாங்கள் நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுக்கின்றோம். குறிப்பாக இந்த நாளிலுமே நாங்கள் உம்முடைய சிலுவையின் அன்பையும் நீர் விதமாக எங்களை எல்லாம் நேசிக்கின்றீர் என்கின்ற உம்முடைய கிருபைகளையும் நாங்கள் நினைவு கூறவும் மீண்டுமா எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உம்முடைய சாட்சிகளை நாங்கள் காத்துக்கொள்ளும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து நடைபெறுகின்ற கூடுகைகளிலெல்லாம் உம்முடைய வழிநடத்தலை தர நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்றைய நாளிலும் கடவுள் முன்குறித்த உம்முடைய பிள்ளைகளை நீர் அழைத்து வாரும். நாங்கள் ஒன்று கூடி உம்முடைய திருப்பெயரை மகிமைப்படுத்த நீர் அருள் தாரும். தொடர்ந்து இந்த காலங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட இன்றைய நாளிலும் உம்முடைய கிருபையின் கரம் நீர் அழைத்து வந்திருக்கிற உம்முடைய தாசர் வழியாக உம்முடைய ஆன்மீக ஆசீர்வாதங்களை நாங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்ள, உம்முடைய சிலுவையின் அன்பின் ஆழங்களை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள கடவுள் எங்களுக்கு உதவி தரும்படியாகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஐயாவை நல்ல பயண கிருபையினை நாங்கள் அழைத்து வந்த தயவுக்காய் துதிக்கின்றோம். தொடர்ந்து அவர்கள் இங்கே இருக்கின்ற சூழல்களிலும் ஆண்டவர் எங்களோடு பகிர்ந்து கொள்கின்ற உம்முடைய வார்த்தையிலும் உம்முடைய மகிமை நாங்கள் கண்டுகொள்ளவும் உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்து இன்னுமாய் நாங்கள் கிட்டி சேரவும் அருள் தாரும். இந்த திருக்கரங்களிலே இந்த முதல் நாள் கூடுகையை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த முதல் நாள் கூடுகையிலும் நாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாக ஆண்டவர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார், நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார், அவருடைய பலத்தினால் நிறைத்திருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். ஒரு சில துதிப்பாடல்கள் பாடி நாம் கடவுளை மகிமைப்படுத்தி இந்த முதல் நாள் நற்செய்தி கூடுகையிலும் ஆண்டவருடைய சிலுவை அன்பை நாம் உணரும்படியாக நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு சில பாடல் புஸ்தகங்கள் தான் இருக்கும், தெரிந்த பாடல்கள் தான். ஆக அதை என்னோடு இணைந்து பாடும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகங்கள் இருக்குதா? நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகங்கள் 25 புஸ்தகங்கள் நாம் வாங்கியிருந்தோம், ஒன்றும் இல்லை, எல்லாம் எடுத்து சென்றுறாங்க போல. சரி, நாம் யாவருக்கும் தெரிந்த பாடல்கள் தான். ஆகவே நாளை தினத்திலே நான் பாடல் தாளும் அடிக்க கொடுத்திருந்தேன், அதுவும் கிடைக்கப்பெறவில்லை. ஆகவே நாளை தினத்திலே அதற்கு ஒழுங்கு செய்து விடுவோம். இந்த நாளிலே நாம் தெரிந்த பாடலை பாடி கர்த்தரை ஸ்தோத்தரித்து அவருடைய திருப்பெயரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய அருள்பணி பாடல் புஸ்தகத்திலே பாடல் எண் 211 வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை என்ற பாடலை நாம் பாடி
ஆண்டவருடைய அழைப்பு சிலுவையிலே நமக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் அவருடைய பாதத்திலே நாம் சரணடைகின்ற பொழுது அவருடைய பாதத்திலே நாம் பேசுவார். அவருடைய கிருபைகளிலே நாம் பலப்படும்படியாக நாம் யாவருக்கும் தெரிந்த வருவாய் தருணம் இதுவே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஆண்டவருடைய பாதம் நமக்கு சரணடையும்படியாக அவருடைய கரங்கள் சிலுவையிலே கடாவப்பட்டிருக்கின்றது. நம்முடைய பாவங்கள் மீறுதல்கள் எல்லாவற்றுக்குமாக அவர் பலியாயிருக்கின்றார். இந்த கிருபையின் காலங்கள் நாம் அவர் அண்டை சேரும்படியாக நம்முடைய வாழ்க்கையை பயனுள்ளதாய் ஆக்கிக் கொள்ளும்படியாக ஜீவனுள்ள வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும்படியாக அவருடைய அழைப்பை ஏற்று இந்த நாளிலும் நாம் அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடே கழிப்பது ஏன்? வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன்? வந்தவர் பாதம் சரணடைந்தார், வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வார். வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ஆண்டவருடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருப்பதினால் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. இந்த உலகத்தின் செயல்களும் அதனுடைய அனைத்து வழிகளும் நிரந்தரமானதல்ல என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் இன்றைய நாளிலும் நடைபெற்று வருகின்ற அநேக போர் சூழல் நிறைந்த செயல்கள், அநேக இடர்பாடுகள் எல்லாவற்றையும் நாம் காணுகின்ற வேளையிலே இந்த உலகம் ஒரு மாயை, ஆனாலும் ஆண்டவருடைய அன்பு நிலையானது. இவைகள் நம்மோடு வருவதில்லை. ஆண்டவரை நித்தியமாய் நம்மோடு இருக்கின்றார் என்ற நன்றியோடு ஆண்டவரை இந்த வேளையிலும் நினைத்து நாம் ஸ்தோத்தரிப்போம். கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கட்டின வீடும் நீளம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும், கூடுவிட்டு உன் ஆவி போனார் கூட உன்னோடு வருவதில்லை. வருவார் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே, வல்ல ஆண்டவர் இயேசு வண்டை. ரட்சிப்பின் வழி சிலுவையிலே நமக்கு வெளிப்பட்டிருக்கின்றது. ஆண்டவர் இயேசு அல்லாமல் நமக்கு மீட்பு இல்லை, நம்முடைய வாழ்வில் ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். ஆண்டவருடைய கிருபை நம்மை எவ்விதமாக வழிநடத்தி இருக்கிறது, கூட்டி சேர்த்திருக்கிறது. இந்த நாளிலுமே அவருடைய அன்பு பெரிது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள மீண்டுமான ஒரு வாய்ப்பை கர்த்தர் நம்முடைய வாழ்வில் தந்திருக்கின்றார் என்பதை நாம் நினைத்து நன்றியோடு நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால், வானத்தின் கீழே பூமி மேலே வானவர் இயேசு நாமமல்லால், ரட்சிப்படைய வழி இல்லை
வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவரே சோவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஆண்டவர் நமக்காக பாடுபட்டார். நம்முடைய பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய சுகத்தை அவருடைய காயப்பட்ட தழும்புகளால் நமக்கு அருளுகிறார் என்பதை நாம் விசுவாசித்தவர்களாய் இந்த நாளிலுமே பலவீனத்தோடு ஆண்டவருடைய பாதத்திலே சுகவீனம் இருக்கிறது என்று நாம் ஒருவேளை அமர்ந்திருப்போம் என்றால் அவருடைய விரிவிக்கும் கரம் நம்மோடு கூட கடந்து வருகிறது. அவருடைய பலன் நம்மோடு கூட இருக்கிறது. பலவீனத்திலே என் பலன் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையின் ஆசீர்வாதங்கள் இந்த கிருபை நாட்களிலே நிறைவாய் நம்மோடு கூட இருக்கும் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரங்களை நாம் நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய காயங்கள் நம்மை குணப்படுத்துகிறதா இருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றி சொல்வோம். தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும், தீராத பாவம் வியாதியையும் மாறாத உந்தன் பலவீனமும் கொரகுருசில் சுமந்து தீர்த்தா காயங்களால் நீ குணமடைய வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அவரை நம்பி வந்தவர்களை அவர் கைவிடாத தேவனாக இருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவர் அருளின வாக்குத்தத்தங்கள் ஏராளம். இன்றைய நாளிலும் நமக்காக சிலுவையிலே தன்னைத்தாமே தியாக பலியாய் ஒப்புக் கொடுத்த அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவன் அளிக்கிறதா இருக்கிறது, நம்மை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, நம்மளுக்கு வாழ்வளிக்கிறதா இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் நன்றியோடு அவருடைய வார்த்தையை விசுவாசித்து இந்த கரங்களிலே இந்த கிருபையின் காலங்களிலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. சத்திய வாக்கை நம்பியேவா நித்திய ஜீவன் உனக்களிப்பா. உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் எழுதிடுவார். வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே. வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. அல்லேலூயா. ஆண்டவர் என்றும் மாறிடாதவராய் இருக்கின்றார். நம்மை நேசிக்கின்ற நேசராய் இருக்கின்றார் என்ற நன்றியோடு நாம் ஆண்டவரை இந்த வேளையிலும் நாம் ஸ்தோத்தரிப்போம். கடவுள் அவருடைய அன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தி இருக்கின்றார் என்ற நன்றியோடு இந்த வேளையிலும் நம்முடைய அருள் பணி பாடல் புஸ்தகத்திலே மாறிடா எம்மா நேசரே மாறாதவர் என்ன இந்த பாடலை பாடலின் 149வது பாடல் இந்த பாடல் புஸ்தகத்திலே மாறிடா என் மாநேசரே அவருடைய அன்பு மாறாதது. கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவருடைய அன்பு என்றும் நிலைத்திருக்கிறதா இருக்கிறது, அது சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நாம் நன்றி சொல்லுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம்.
மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிலே. மாறிடாயம்மா நேசரே, மாறாதவர் அன்பென் நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதேயும் மாண்பிலே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆண்டவர், நாம் இந்த உலகிலே பாவிகள், நீசர்கள், அற்பரம் என்று சொல்லி எண்ணாதபடி நம்மையும் அவருடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டு இந்த உலகிலே வந்தவராய், நம்முடைய ஜீவனை மீட்டெடுத்தவராய், இந்த வாழ்வில் ரட்சிப்பை கட்டளையிட்டவராய், நம்மை நேசிக்கின்ற அன்பரை இந்த வேளையிலும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த பாவ கரைகள் நீங்கும்படியாய் அவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். பாவியாக இருக்கையிலே அன்பால் பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. பாவியாக இருக்கையிலே பாரில் என்னை தேடி வந்தாரே. நேசன் என்னை தள்ளாமலே நேசனாக மாறிடவே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆண்டவர் பலியானது நம்மை நேசிக்க என்பதை அவர் சிலுவையிலே வெளிப்படுத்தும்படியாக சிலுவையிலே ஒரு குற்றம் அறியாத அவர் பலியானார் என்று நாம் காணுகின்றோம். நாம் உள்ளத்தால் அவரை தள்ளினாலும் அவருடைய உள்ளம் நம்மை நேசிக்கின்றதா இருக்கிறது, அவருடைய உள்ளம் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கிறது. எந்த நிலையிலே அவரிடத்தில் வந்தாலும் அவர் கைவிடாத தேவனாக நம்மோடு இருக்கின்றார் என்ற நன்றியோடு அவருடைய சிலுவையின் அன்பை நாம் இந்த நாட்களிலே மீண்டுமாய் உணர்ந்து அவருக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. உள்ளத்தால் அவரை தள்ளினும் தம் உள்ளம் போல நேசித்ததினார் அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதிதேவன் பலியானாரே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணை ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஆண்டவருடைய அன்பு பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளாய் இன்னும் நாம் இந்த உலகிலே நிலைத்திருக்கும்படியாக அவருடைய அன்பை தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து அந்த அன்பிற்கு அடையாளமாக நம்மையே நாம் இந்த நாட்களிலே அர்ப்பணிப்போம். நம்முடைய பிதாவுக்காக கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்தார். உங்களுக்காக எனக்காக அவர் தன்னை அர்ப்பணித்த கிறிஸ்துவை நாம் நேசித்தவர்களாய் நம்முடைய அன்பையும் இந்த கிருபையின் காலங்களிலே அவரிடத்திலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாக வெளிப்படுத்துவோம். ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க
ஆவியால் அன்பை பகர்ந்திட தூய தேவனின் மின் சாயல் அணிய ஆவியாலே அன்பை சோரிந்தார் ஆவலாய் அவரை சந்திக்க இயேசுவின் மகா அன்பிலே நாளம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. ஆண்டவருடைய அன்பு நம்மிடத்தில் இருந்தால் மட்டுமே அவருடைய நியாய தீர்ப்பு நாளிலே நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய அன்பை அனுபவித்திருக்கின்ற நாம் நம்மை முழுமையாக இந்த கிருபையின் காலங்களிலே அவரிடத்திலே ஒப்படைத்து அவருடைய பிள்ளைகளாக நம்மை முழுமையாக்கிக் கொள்ள கர்த்தர் தந்திருக்கின்ற இந்த கிருபையின் காலங்களிலும் அவருடைய அன்பை நாம் நினைத்து அவருடைய புண்ணியங்களை நாம் உணர்ந்து அவருக்கு உள்ளத்தின் ஆழங்களிலிருந்து துதிகளை நாம் ஏறெடுப்போம். நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லவே. நியாய வீதி தினமதிலே நீயும் நீலையாகும் தைரியம் பெறவே பூரணமாய் அன்பு பெருக புண்ணியரின் அன்பு வல்லதே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. பயமதை நீக்கிடுமே யாவும் பாரினிலே சகித்திடுமே அது விசுவாசம் நாடிடுமே அன்பு ஒரு காலம் ஒழியாதே. இயேசுவின் மகா அன்பிலே அதன் ஆழம் அறியலாகுமோ இதற்கிணை ஏதும் வேறில்லையே இணை ஏதும் வேறில்லையே. மாறிடாயம் மானேசரே மாறாதவர் அந்த நாளுமே கல்வாரி சிலுவை வீதியிலே காணுவே மான்பிலே. அல்லேலூயா. ஆண்டவருடைய அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டிருக்கிறது என்பதை நாம் உணர்ந்தவர்களாய் அந்த அன்பிற்கு ஈடாக நாம் எதை அவருக்கென்று அர்ப்பணிக்க முடியும் என்பதை உணர்ந்து இந்த நாளிலும் நம்மை நாம் அர்ப்பணிக்கும் விதமாய் நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த வேளையிலும் அவருடைய சிலுவையை நோக்கி பார்க்க அவருடைய சிலுவையின் அன்பை உணர்ந்து அவருக்கு துதிகளை ஏறெடுக்க இன்னுமாய் ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தி என் பாவங்களை நீக்கி உம்முடைய பிள்ளைகாய் என்னை மீண்டுமாய் ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய சாட்சிகளாய் நாங்கள் இந்த உலகிற்குள்ளாய் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி தாரும் என்று இந்த கல்வாரியின் கருணை அவருடைய காயங்களில் நமக்காக வெளிப்பட்டிருக்கிறது. அவர் நமக்காக பட்ட பாடுகளை உணர்ந்து நாம் ஆண்டவருடைய கரங்களிலே இந்த பாடல் வழியாக நம்மை அர்ப்பணித்து அவருடைய வழிநடத்தலுக்காக அவருடைய இரக்கங்களுக்காக மீண்டுமாய் ஒரு விசை நம்மை அவருடைய கரங்களிலே தாழ்த்துவோம். பாடல் 142. கல்வாரியின் கருணையிலே
காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பார்வோனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே. கர்த்தர் இயேசு பார்வோனுக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவவிலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அவருடைய அன்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களோ, இந்த உலகத்தின் பொன்னோ வெள்ளியோ அவருடைய அன்புக்கு ஏதும் ஈடு இணை இல்லை என்பதை அவருடைய சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அந்த தியாகம் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய அன்பின் ஆழங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை உணர்ந்து நன்றியோடு இந்த வேளையிலுமே நம்மை நாமே அவருடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையிலும் அன்பு வைத்தே தன் ஜீவன் பிரிந்தாரே. உன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ இவ்வன்பு இணையாகுமோ. அன்னையினும் அன்பு வைத்தே தன் ஜீவனை ஈந்தாரே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவர் விலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவரா தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. சிந்தையிலே பாரங்களும் நிந்தைகள் ஏற்றவராய் தொங்குகிறார் பாதகன் போல் மங்கா வாழ்வழிக்கவே. விலையேற பெற்ற திரு ரத்தமே அவவிலாவி நின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. கல்வாரியிலே நமக்காக பாடுபட்ட அவருடைய கரங்களிலே தந்தையே உன் அன்பதை நாங்கள் சிந்தித்தே சேவை செய்யும்படியாக கர்த்தர் தந்திருக்கிற இந்த கிருபையின் காலங்களிலும் நாங்கள் திருச்சபையாய் திரு குடும்பங்களாய் உங்களுடைய பாதபடியிலே எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். அந்த அன்புக்கு நாங்கள் கொடுப்பது ஒன்றுமில்லை என்பதை நாம் உணர்ந்து இந்த வேளையிலுமே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு துதிகளை ஏறெடுத்து அவருடைய கரங்களிலே நம்மை அர்ப்பணிப்போம்.
எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பதையே சிந்தித்தே சேவை செய்வே எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையே அன்பதையே சிந்தித்தே சேவை செய்வே விலையேற பெற்ற திருரத்தமே அவவிலாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணில் அவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே மனுஷனை நினைக்கவும் அவனை விசாரிக்கவும் மண்ணிலவன் எம்மாத்திரம் மன்னவாவும் தயவே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே கல்வாரியின் கருணையிலே காயங்களில் காணுதே கர்த்தர் இயேசு பார்வோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தர் இயேசு பார்வோனக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஆமாண்டவரே, எங்களுக்காக நீர் பாடுபட்டீர். எங்கள் பாவங்களை சிலுவையிலே சுமந்து எங்களை மீட்டெடுத்திருக்கிறீர். நண்புக்கு ஈடு இணை ஒன்றுமில்லை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்களாய் இந்த கிருபையின் காலங்களிலே மீண்டுமாய் எங்களை சீர்தூக்கி பார்க்கவும், உம்முடைய அன்பிற்கு பாத்திரவான்களாய் எங்களை நீர் தொடர்ந்து வணைந்து உம்முடைய மீட்பின் அன்பிலே நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய சாட்சியின் கருவிகளாய் கடந்து செல்லவும் கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். உம்முடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். யாவரும் அமருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல மனமகிழ்ச்சியான தவ காலங்களின் முதலாம் நாள் நற்செய்தி கூடுகையிலும் நாம் கர்த்தருடைய பாதத்திலே கூடி வரும்படியாகவும் அவருக்கு நன்றிகளை ஏறெடுக்கும்படியாகவும் கர்த்தர் தந்திருக்கிற கிருபைகளுக்காய் உள்ளத்தின் ஆழங்களது நன்றிகளை ஏறெடுக்கின்றேன். இந்த கூடுகையிலே தொடர்ந்து நாம் ஜெப சிந்தனையோடும் ஆண்டவரிடத்திலே நம்மை அர்ப்பணிக்கின்ற செயல்களோடும் நாம் கடந்து வருவோம். இந்த முதலாம் நாள் கூடுகையிலும் நாம் அறிந்த விதமாய் நம்முடைய திருமண்டலத்திலே மூத்த ஆயராக பல ஆண்டுகள் பல திருச்சபைகளிலே பல திருமண்டலத்தின் பொறுப்புகளிலே இருந்து ஆண்டவருடைய ஊழியங்களை நிறைவேற்றி இன்னும் தொடர்ந்து அவர்கள் கர்த்தருடைய பணிகளிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற அருமையான ஐயா அவர்கள் திரு டேவிட் ஜெபராஜ் ஐயா அவர்கள் நம்ம மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அருமையான அம்மாவும் ஐயாவும் எங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே அநேக ஆசீர்வாதங்களையும் அநேக வழிநடத்தலையும் கொடுத்து எங்களை மட்டும் இந்த நாள் வரையிலும் அவர்கள் ஜெபங்களிலே தாங்கி வருகிறது எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றேன். அருமையான ஐயா அவர்கள் காலங்களிலே தான் நாங்கள் அருள் பொழிவு பெற்றோம். ஐயா அவர்களுடைய
ஆலோசனைகளும், ஐயா அவர்களுடைய வழிநடத்துதலும், ஐயா அவர்களுடைய திருச்சபையின் பணிகளினுடைய அனுபவங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றும் அது ஒரு முன்மாதிரியாக இருப்பதை எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். இனிமேல் ஐயா அவர்களை நான் இங்கே வந்த நாள் முதலாக நம்முடைய திருச்சபைக்கு அழைக்க வேண்டும் என்று பிரயாசப்பட்டேன். ஐயா அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய பணி நிறைவுக்கு பின்பதாகவும் தொடர்ந்து ஊழியர்களிலே இருக்கின்றார்கள். அதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். அநேக வாலிப பிள்ளைகள் மத்தியிலே, ஐயா குறித்து நிறையா சொல்லிகிட்டே இருக்கலாம், வாலிப பிள்ளைகள் மத்தியிலே அவர்கள் செய்த ஊழியங்கள் இந்த திருமண அளவிலே பெரிய மாற்றங்களை வாலிப பிள்ளைகள் தம்முடைய வாலிப நாட்களிலே கடவுளுக்கென்று அர்ப்பணிக்கின்ற செயல்களிலும், அதே போல திருமணத்தின் அனைத்து நிறுவனங்களிலும் அநேக பொறுப்புகளிலே கர்த்தர் அவர்கள் வழியாய் கொடுத்த அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அதையும் எண்ணி நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் நான் டிசம்பர் மாதத்திலே ஐயாவை கிறிஸ்மஸுக்கு வர வேண்டும் என்று கேட்ட பொழுது, நான் லென்ட் வரைக்கும் ஃபுல்லாக இருக்கேன் தம்பி, நான் லென்ட் ஃபஸ்ட் வீக் வேணால் வரட்டா அப்படி என்று கேட்டார்கள். மிகுந்த உற்சாகத்தோடு ஐயா வாருங்கள் என்று சொல்லி நான் ஐயாவை கேட்டுக்கொண்டேன். ஆக நாள் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். ஐயா அவர்கள் இந்த 2 நாட்களும், நாளை தின உபவாச கூடுகையிலும், அதை தொடர்ந்து நடைபெறுகின்ற நாளை மாலை நற்செய்தி கூடுகையிலும், நம்மோடு கூட ஞாயிறு ஆராதனையிலும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு நம்மை இந்த சிலுவையின் காலங்களின் அன்பை உணர்ந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வழி நடத்துவார்கள். ஆக தொடர்ந்து ஐயாவுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த வேளையிலும் ஒரு திருமறை பகுதி படித்த பின்பதாய் ஐயா அவர்கள் நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாளுக்கென்றும் கடவுளுடைய திருப்பெயர் மகிமைக்கென்றும் படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு என்பவர் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் திருமொழிகள் 1 முதல் அடங்கியுள்ள கடவுளுடைய வார்த்தைகளை கேளுங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் திருமொழிகள் 1 முதல். இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை, ஏழையோரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கி கொள்ளுவர். நீதியை நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர் என்பதே. படிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி படித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் அருமையான ஐயா அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை நம்மத்திலே பகிர்ந்து கொள்வார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இந்த இரவு நேரத்திற்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குறிப்பாக 2025ஆம் ஆண்டின் தபசு நாட்களின் முதல் வார இறுதி நாட்களிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய திருப்பிரசன்னத்தில் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கொடுத்த நல்ல வாய்ப்பை நினைத்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். வந்திருக்கிற எங்களை நீர் கண்ணோக்கி பாரும். நீர் என்ன நோக்கத்தோடு எங்களை இந்த நாளில் அழைத்து வந்திருக்கிறீரோ அந்த நோக்கம் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களுடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைவான பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கும்படியாய், உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உம்முடைய திருவசனத்தை கேட்கும்படியாய் நீர் எங்களை வழிநடத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்போது அதை சரியான விதத்தில் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் கீழ்ப்படியவும் எப்போது எங்களோடு இருக்கிற தூய ஆவியானவர் எங்களுக்கு ஞானத்தையும் வல்லமையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பேசுகிற என்னை முற்றிலும் மறைத்து உம்மையும் உடைய வார்த்தையை நீர் மேன்மைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய திருப்பெயரினாலே உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்களிலே உங்களோடு கூட இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் கற்றுக் கொடுக்கவும் ஆண்டவர் கொடுத்த இந்த வாய்ப்பை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அநேக நாட்களுக்கு முன்பதாக உங்களோடு இணைந்து ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறேன். ரெவரண்ட் வினோலின் காலைப்பையா இருந்த காலங்களிலே. அதற்கு பிற்பாடு இந்த நாளிலே உங்களோடு இணைந்து இந்த தவசு நாட்களுக்குரிய சிறப்பான காலங்களை ஆண்டவருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நாம் அனுசரிக்க ஆண்டவர் இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு தந்த அருமையான உங்களுடைய
போதரை அவர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்தேயு நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆற்றின மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி. ஒருவேளை இந்த மலை பிரசங்கத்தை குறித்து நீங்கள் பல நிலைகளிலே படித்திருக்கலாம், நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் நம்முடைய வேதத்தை படிக்கும்போது இந்த மலை பிரசங்கத்தை அதிகமாக படித்திருக்கிறார்கள். குறிப்பாக மகாத்மா காந்தி அவர்கள் இந்த மலை பிரசங்கத்தை படித்துவிட்டு தான் சத்தியாகிரகம் என்கிற அவருடைய மிகப்பெரிய கொள்கையை உருவாக்கினார் என்று சொல்லுவார்கள். எனவே இந்த மலை பிரசங்கத்தின் பகுதி நம்முடைய வாழ்க்கையில், அதாவது விசுவாசிகளுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல, இதை யார் படித்தாலும் அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தாக்கத்தை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அந்த அளவுக்கு இது மிக முக்கியமான ஒரு பகுதி. மத்தேயு நற்செய்தி நூல் இயேசுவே ராஜா என்கிற தலைப்பிலே எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி நூல். இயேசுவே ராஜா அல்லது இயேசுவே யூதரின் ராஜா. ஏனென்றால் இந்த நற்செய்தி நூல் பிரதானமாக யூத மக்களுக்காக எழுதப்பட்ட ஒரு நூல். இயேசு யூதரின் ராஜா என்கிற செய்தியை வலியுறுத்தும்படியாக மத்தேயு நற்செய்தியாளன் இந்த பகுதியை எழுதுகிறார். நீங்கள் ஒருவேளை இந்த மத்தேயு நற்செய்தி நூல் முழுவதும் படித்து பார்த்தால் இதில் ஒரு தொடர்பை நீங்கள் பார்க்க முடியும். முதல் 4 அதிகாரங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிமுகம், அவருடைய பிறப்பு, அவருடைய அறிமுகம், அவருடைய ஊழிய துவக்கம், அவருடைய ஞானஸ்நானம், இதையெல்லாம் இடம்பெற்றிருக்கும். 5ஆம் அதிகாரத்திலிருந்து 2 விஷயங்கள் மாறி மாறி வரும். ஒன்று அவருடைய அருளுரை, அடுத்து அவருடைய செயல்கள். 2 மாறி மாறி வரும். ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய செயல்கள். நீங்கள் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா 5, 6, 7 ஆண்டவருடைய அருளுரை, அடுத்து 8, 9 அவருடைய செயல்கள், ஆண்டவர் செய்த வல்லமையான செயல்கள். இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக இந்த மத்தேயு நற்செய்தி நூல் முழுவதுமே இடம்பெற்றிருக்கும். இதை நாம் இப்படியாய் புரிந்து கொள்ளலாம். முதல் 4 அதிகாரங்கள் அரசரை குறித்த அறிமுகம். அரசர் யார், எந்த குடும்பத்திலிருந்து வந்தார், எப்படி பிறக்கிறார் என்பதெல்லாம் பற்றிய ஒரு அறிமுகத்தை முதல் 4 அதிகாரங்களிலே நாம் பார்க்கிறோம். இந்த 5, 6, 7 அதிகாரங்களிலே அரசருடைய கட்டளைகள் இடம்பெற்றிருக்கிறது. கிங்ஸ் கமாண்ட்ஸ். ஒரு அரசர் என்று சொன்னால் சில கட்டளைகளை அவர் வைத்திருப்பார். அந்த கட்டளைகளிலே எவையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும், எவையெல்லாம் அரசருடைய எதிர்பார்ப்பு. இந்த கட்டளை என்பது நம் மீது சுமத்தப்படுகிற ஒரு விஷயம் அல்ல, மாறாக அரசர் தமது குடிகளிடத்திலே, தம்முடைய மக்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை கற்றுக் கொடுக்கிற பகுதி தான் இந்த மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற 5, 6, 7 அதிகாரங்கள். ரொம்ப குறிப்பாக நம்ம முதல் 10 வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்கிய வசனங்கள் என்று நாம் சொல்லுவோம். பாக்கிய வசனங்கள் நம்ம சின்ன பிள்ளைங்களில் மனப்பாடமாக படிச்சிருப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு படித்து கொடுக்குறோம். எனவே இது அநேகருக்கு நன்றாய் தெரிந்த ஒரு வேத பகுதி என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய உதவியோடு இந்த நாளிலும் நாளைய தினத்திலும் இந்த பாக்கிய வசனங்களிலிருந்து சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்கு படிக்க கேட்ட அந்த முதல் 4 பாக்கிய வசனங்களை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதல்ல இந்த பாக்கியவான்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். ஆங்கில மொழிபெயர்ப்பில், ஒரு சில மொழிபெயர்ப்பில் பிளஸட் என்று ஆரம்பிக்கும், இன்னொரு சில ஒரு மொழிபெயர்ப்பில் ஹாப்பி ஆர் தோஸ் என்று சொல்லி ஆரம்பிக்கும். ஏனென்று சொன்னால் இந்த பாக்கியவான்கள் என்கிற வார்த்தைக்குரிய கிரேக்க சொல் என்ன, மக்காரியோஸ் அப்படிங்கிற கிரேக்க சொல்லினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவர், எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறவங்க. இப்போ மகிழ்ச்சியாக இருத்தல் என்பது நமக்கு ஈஸியாக இருக்கிறது. ஆனால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கிறதுங்கிறதான் கொஞ்சம் சவாலான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம மனித மனநிலையை பொறுத்த மட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, என்னுடைய விருப்பமெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு சொன்னால் நான் சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய விருப்பத்தில் ஏதாவது ஒரு தடை, ஏதாவது ஒரு என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாத ஒரு நிலை வந்தால் உடனே என்னுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படும். கொஞ்சம் வருத்தம் வரும், அல்லது எனக்கு கோபம் வரும், அல்லது மற்றவங்க மேலே அந்த என்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடித்து யார் மீதாவது என்னுடைய வெறுப்பை நான் வெளிப்படுத்துவேன். இப்படித்தான் நான் இருந்து கொண்டே இருப்பேன். எனவே மனித இயல்பு என்பது
மகிழ்ச்சியை சூழ்நிலைகளின் அடிப்படையில் தான் அனுபவிப்பது. நம்ம எல்லாருமே அப்படி தான், சூழ்நிலையின் அடிப்படையில் தான் நாம் மகிழ்ச்சியை அனுபவிப்போம். நல்ல மழை பெஞ்சால் சந்தோஷப்படுவோம். அதே மழை ஒரு 5 நாள் தொடர்ந்து நீடிச்சிச்சுன்னா நம்ம மகிழ்ச்சி போயிடும், சந்தோஷம் போயிடும். இன்னும் ரொம்ப மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கே அப்படின்னு. வெயில் வந்த உடனே நல்லா சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் ஏப்ரல் மே மாதம் வெயில் அடிக்கும்போது இன்னும் இந்த வெயில் அடிக்குதே அப்படின்னு. ஸோ நம்முடைய மகிழ்ச்சி எல்லாமே நம்முடைய சூழ்நிலைகளுக்கு உட்பட்டது. ஆனால் ஆண்டவர் நமக்கு தருகிற மகிழ்ச்சி அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையின் மகிழ்ச்சி என்பது இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுடைய வாழ்வின் மகிழ்ச்சி என்பது சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டது. அதனால தான் பவுலடியார் ரொம்ப அழகாக சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். ஸோ நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ திட்டம். அதற்கென்றே ஆண்டவர் நமக்கு இந்த கட்டளைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் நாம் இந்த வேத பகுதியை சிந்திக்க போகிறோம். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிற காரியங்கள், உதாரணமாக இப்போ இந்த இன்றைக்கு படிக்க கேட்டது பார்த்திங்கன்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள், துயரப்படுகிறவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், நீதி, இதெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் என்னுடைய மனப்பான்மை எப்படி இருக்க வேண்டும், என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய ஆட்டிடியூட் எப்படி இருந்தால் என் மகிழ்ச்சி நிரந்தரமாக இருக்கும். என்னுடைய ஆட்டிடியூடு மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்னுடைய மகிழ்ச்சியும் மாறிடும். ஸோ இந்த பியாட்டிடியூட்ஸ், இந்த பாக்கிய வசனங்கள் ஆங்கிலத்தில் பியாட்டிடியூட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பி ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய மனநிலை, அதை இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என்னை பற்றியும் பிறரை பற்றியும் என்னை சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகளை குறித்த என்னுடைய புரிந்து கொள்ளுதல் சரியாக இருந்தால் என்னுடைய மகிழ்ச்சியும் எப்போதும் நிரந்தரமாக என் வாழ்க்கையில் இருக்கும். அநேக நேரங்களில் இந்த புரிந்து கொள்ளுதல் தான் பிரச்சனையே வரும். அதனால தான் ஆண்டவர் என்னுடைய மனநிலையிலே நான் எப்படி இருக்க வேண்டும், எப்போது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் நான் எப்படிப்பட்ட மனப்பான்மை கொண்டவளாய் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். சரி, இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த மலைப்பிரசங்கம் சீடர்களுக்காக ஆண்டவர் துவங்கின ஒரு அருளுரை. நீங்கள் முதல் வசனத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் மலையின் மேல் ஏறினார், சீடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னார், சீடர்களுக்கு உபதேசித்து சொன்னார். ஆனால் 7ஆம் அதிகாரம் கடைசி பகுதியை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பேர் அந்த இடத்துல கூடியிருந்து இவருடைய உபதேசம் இவ்வளவு அதிகாரத்தோடு இருக்கிறதே அப்படின்னு ஆச்சரியப்பட்டார்கள் என்கிற ஒரு குறிப்பு இடம்பெறுகிறது. அப்படியானால் இதை நாம் எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், சீடர்களுக்காக ஆண்டவர் இந்த அருளுரையை ஆற்ற துவங்கினார். அப்பொழுது அநேகர் அவர்களோடு இணைந்து இந்த அருளுரையை கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இது சீடர்களின் அருளுரை என்றும் சொல்லுவார்கள், சர்மன் ஃபார் டிசைபிள்ஸ். ஆண்டவருடைய சீடர்களாக வாழ விரும்புகிறவர்களுக்குரிய அருளுரை. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க நான் எப்படிப்பட்ட மனநிலையோடு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அருமையான வேத பகுதி இது. இப்பொழுது நாம் முதலாவதான மனநிலைக்கு வருவோம். 3வது வசனத்தை பாருங்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள், நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த வேதாகமத்தில் எளிமை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஐயா படித்த பொது மொழிபெயர்ப்பில் ஏழ்மை அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏழ்மை. நீங்கள் ஆங்கில மொழிபெயர்ப்புகள் எந்த மொழிபெயர்ப்பு எடுத்து பார்த்தாலும் சரிதான், those who are poor in spirit அப்படின்னு தான் இருக்கும். புவர் அப்படிங்கிற வார்த்தை தான் இடம்பெற்றிருக்கும். இந்த இடத்துல வருகிற இந்த புவர், ஏழைக்கும் எளிமைக்கும் வித்தியாசம் இருக்குது. எளிமைங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு எல்லாமே இருக்கும் ஆனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இதை மட்டும் நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி இருப்பது தான் எளிமை. நான் நினச்சேன்னு சொன்னால் டெய்லி 1 மணிக்கு ஒரு காரில் பிரயாணப்படலாம், ஆனால் எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு அந்த வசதியெல்லாம் இருக்குது ஆனால் வேண்டாம், நான் சாதாரணமாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி இருப்பது தான் எளிமை. ஆனால் ஏழ்மை என்றால் அதல்ல, ஒன்றுமே இல்லாதிருக்கிற ஒரு நிலை, எல்லாவற்றுக்கும் பிறரை சார்ந்திருக்கிற நிலை ஏழ்மை. அதுதான் ஏழ்மை என்பது. எல்லாவற்றுக்கும் பிறரை சார்ந்திருக்கிற நிலை, டோட்டல் டிபெண்டன்ஸ் ஆன் அதர்ஸ். எல்லாவற்றிலும் யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்யணும்,
ஒருவேளை நான் நடக்கிறதுக்கு, நான் பேசுறதுக்கு, நான் குடிக்கிறதுக்கு, நான் சாப்பிட்றதுக்கு, நான் உடுத்துறதுக்கு, எல்லாவற்றிற்கும் யாராவது ஒருவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் தான் ஏழ்மை நிலையில் இருக்கிறவர்கள். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார், ஆவியில் ஏழ்மையாய் இருக்கிறவர்கள் அல்லது ஏழை தன்மையோடு இருக்கிறவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அநேக நேரங்களில் நம்முடைய விசுவாச பயணத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனையை நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வயது தாண்டின உடனே, சில அனுபவங்களில் நாம் கடந்து வந்த உடனேயே நமக்குள்ளே கொஞ்சம் ஒரு ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்துடுது. இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் ஈஸியாக செஞ்சிடலாம், இதெல்லாம் எனக்கு சாதாரணமான ஒரு விஷயம் அப்படிங்கிற ஒரு ஓவர் செல்ஃப் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் ஓவர் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வரும்போது என்ன நடக்கிறது அப்படின்னா, நான் ஒரு சுயநலவாதியாக மாறிவிடுகிறேன். எனக்கு எல்லாமே தெரியும், நான் தான் எல்லாம் என்று நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னால், என் பக்கத்தில் இருக்கிற யாரையுமே நான் மதிக்க மாட்டேன், பக்கத்தில் இருக்கிற யாரையுமே நான் ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன், பக்கத்தில் இருக்கிற யாரோடும் ஒரு மகிழ்ச்சியான உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிக்கவே நான் மாட்டேன். எனக்கு போதும், என்னுடைய அறிவு போதும், என்னுடைய அனுபவம் போதும், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற கிருபை வரங்கள் போதும், இது போதும். அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, நான் இந்த மாதிரி விஷயத்துலலாம் ரொம்ப டாப்பில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்க ஆரம்பிச்சிட்டேனே, நான் ஆவியிலே பெருமை உள்ள ஒரு நபராக மாறிவிடுகிறேன். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஸோ என்னுடைய உள் வாழ்க்கையிலே ஒரு தாழ்மை உணர்வு, தாழ்மை என்று சொல்லுவதை காட்டிலும் நான் எப்பொழுதுமே கர்த்தருடைய முன்னிலையிலே குறைவுள்ள ஒரு நபர் என்கின்ற ஒரு உணர்வு எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரை சார்ந்து தான் நான் வாழ முடியும். எனக்கு வயசாயிடுச்சு, எனக்கு அனுபவம் இருக்குது, அறிவு இருக்குது, எனக்கு ஆட்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருந்தாலும் ஆண்டவருடைய உதவி இல்லாமல் என்னால் எதையும் செய்ய முடியாது என்கின்ற ஒரு சரியான மனநிலை, சரியான சுய புரிந்து கொள்ளுதல் எனக்குள்ளே வேண்டும். நான் பல இடங்களில் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், ஒருவேளை நீங்களும் கூட கேட்டிருக்கலாம். மார்ட்டின் லூத்தர், அவரை பற்றி தெரிந்திருக்கும். நம்ம சீர்திருத்த திருச்சபையை உருவாவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தின அநேக பரிசுத்தவான்களில் அவரும் ஒருவர். அவர் ஆரம்பத்தில் ரோமன் கத்தோலிக்க சபையில் ஒரு பாதிரியாராக தன்னுடைய பணியை துவங்கினார். அவர் ஒரு பெரிய மொழி அறிஞர், அவருக்கு ரொம்ப மொழிகள் தெரியும், கிரேக்கம், எபிரேயம், இப்படி பல மொழிகள் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர், வேதத்தை அதிகமாய் படித்து கொண்டே இருந்தவர். அதன் மூலமாகத்தான் விசுவாசத்தினாலே கிருபையை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்கிற வேத உண்மையை அறிந்து சீர்திருத்த திருச்சபையை உருவாக்குவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். அவர் ஒரு பெரிய கூட்டத்தில் அவரை பற்றி ஒரு சுய அறிமுகம் செய்ய சொன்னார், செல்ஃப் இன்ட்ரடக்ஷன். இப்போ என்னை பற்றி நீங்கள் சுய அறிமுகம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நான் என்ன சொல்லுவேன்? என் பேரை சொல்லுவேன், என்னுடைய ஊரை சொல்லுவேன், என்னுடைய படிப்பை சொல்லுவேன், நான் இத்தனை வருஷம் ஊழியம் பார்த்துருக்கேன் நான் சொல்லுவேன், என் ஃபேமிலியில் யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுவேன். என்னென்னலாம் என் வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயம்னு நான் நினைக்கிறேனோ, இதை சொன்னால் எல்லோரும் என்னை பற்றி உயர்வாக நினைப்பாங்கன்னு நினைக்கிறோம், அதை பற்றி நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். பொதுவாக எல்லாரும் இதை போல தான் நம்ம செய்வோம், நம்மளை பற்றி அறிமுகம் செய்வோம். ஆனால் மார்ட்டின் லூத்தர் வித்தியாசமாக அறிமுகப்படுத்தினார். ஐ ஆம் மார்ட்டின் லூத்தர், ரிடீம்டு சின்னர் அப்படின்னு சொன்னார். என்னுடைய பேர் மார்ட்டின் லூத்தர், எனக்கு ஆக்சுவல் ஸ்டேட்டஸ் சின்னர் தான், பாவி தான். ஆனால் இன்றைக்கு நான் இயேசுவை ஆராதிக்கிறதுனாலே நான் ஒரு மீட்கப்பட்ட பாவி. ஸோ இந்த புரிந்து கொள்ளுதல் தான் நான் ஆவியில் ஏழ்மையை, எளிமையை என்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பதற்கு, அந்த அடிப்படையிலே நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய முடியும். ஒருவேளை இந்த 2 நாட்கள் அதிகமாக சுய ஆய்வு செய்கிற காலங்கள் என்று சொல்லுவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தபசு நாட்கள் இந்த பணியிடை பயிற்சி போல், டீச்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு நமக்கு தெரியும், இன் சர்வீஸ் ட்ரைனிங் சொல்லி ஒன்று வைப்பாங்க. ஏற்கனவே அவங்க செகண்ட் கிரேட் முடிச்சிருக்காங்க, பிஎட் முடிச்சிருக்காங்க, போஸ்ட் கிராஜுவேஷன் முடித்து பிஎட் முடிச்சிருக்கிறாங்க, டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்குரிய குவாலிஃபிகேஷன்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் அவங்கள டீச்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க.
ஆனால் என்ன நடக்கும்னா ஒரு வருஷத்துக்கு ஒருக்க அல்லது 2 வருஷத்துக்கு ஒருக்க இடையில வந்து ஒரு ட்ரைனிங் அப்படின்னு வைப்பாங்க. அப்டேட் பண்ணணும் அவங்கள அப்படின்னு சொல்லி, அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்க அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொல்லி. அது மாதிரி நம்மளை அப்டேட் பண்ணுற காலங்கள் தான் இந்த தபசு நாட்கள். நான் யார், சிலுவைக்கு முன்னாடி என்னுடைய உண்மையான நிலை என்ன, சிலுவையின் அடிப்படையில் என்னுடைய உண்மையான நிலை என்ன என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு காலங்கள். இந்த பகுதியில் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் செய்தி இதுதான். ஆவியில் ஏழ்மை உள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நாம் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆல்வேஸ் we are ready to depend on our God. எல்லா நேரங்களிலும் ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை சார்ந்து நிற்கிற ஒரு உறுதியான அர்ப்பணம் நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும். என்னைக்கு நான் இதெல்லாம் சார்ந்து இருக்க வேண்டாம், நானா யோசிச்சுக்கலாம், நானா சிந்திச்சுக்கலாம், நானா தீர்மானம் பண்ணிக்கலாம், நான் யோசிக்க ஆரம்பிச்சனோ அப்பொழுது என்னுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படும், என்னுடைய மகிழ்ச்சி பாதிக்கப்படும். எனவே ஆண்டவர் இந்த தபசு நாட்களிலே நம்ம கற்றுக் கொடுக்கிற முதல் செய்தி என்ன என்றால், ஆண்டவரை சார்ந்து வாழ்வதற்கு உங்களுடைய அர்ப்பணத்தை, உங்களுடைய அணுகுமுறையை, உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களுடைய அனுபவங்கள், அறிவு, உங்களுக்கு இருக்கிற ஆதரவு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் மாறிப்போகும் தன்மை உடையது, இதெல்லாம் மாறும் தன்மை உடையது. ஆனால் ஆண்டவரை சார்ந்திருக்கும் போது அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே மாறாதது. அவரை சார்ந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு கிடைக்கிற, நமக்கு தருகிற வழிகாட்டுதல்கள், அவர் நமக்கு காண்பிக்கிற ஆலோசனைகள், இவையெல்லாம் எப்போதும் நம்மை மகிழ்ச்சியானதாகவே வைத்திருக்கும். எனவே ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு நம்ம இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும்? பொதுவாகவே நம்ம மனித புரிந்து கொள்ளுதல் என்னென்னா, எதை சொன்னாலும் நமக்கு என்ன கிடைக்கும் தான் கேட்போம் நம்ம. அது வந்து இயல்பான ஒரு கேள்வி தான். எனக்கு என்ன கிடைக்கும், இதை நீங்கள் செய்யணும், செய்கிறேன், ரெடி, ஆனால் அதனால் எனக்கு என்ன கிடைக்கும், இதுதான் நம்முடைய சாதாரணமான கேள்வி. ஆண்டவர் அதற்காகத்தான் சொல்லுகிறார், நீ ஆவியில் எளிமையோடு இருந்தால் நீ எப்போதும் சந்தோஷமாக இருப்ப. அது மட்டும் இல்லை, அதோடு கூட பரலோக ராஜ்யம் உனக்கு சொந்தமாகும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆவியில் எளிமையோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த உலக வாழ்விலிருந்து நித்திய வாழ்வு வரை அது உங்களுக்கு சொந்தமாகும். அதிலே உங்களுடைய தாக்கம் இருக்கும். இந்த உலகத்திலே நீங்கள் எங்கிருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையிலே இருந்தாலும், நீங்கள் ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையையும் சார்ந்து நடக்கும்போது எந்த இடத்திலும் உங்களுடைய தாக்கத்தை நீங்கள் ஏற்படுத்த முடியும். அதனுடைய நிறைவாக ஆண்டவருடைய ராஜ்யமும் நமக்கு சொந்தமாகும். அவருடைய ராஜ்யத்திலே பங்கு பெறுகிற கிருபை நமக்கு கிடைக்கும். இது முதலாவதாக ஆண்டவர் மலை பிரசங்கத்தில் நமக்கு நினைவூட்டுகிற ஒரு செய்தி. ஒருவேளை ஆண்டவருடைய சீடர்களாக நாம் வாழ வேண்டும் என்றாலும் சரி, அல்லது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையின் அரசர் என்கின்ற அர்ப்பணிப்போடு அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நான் நடக்க வேண்டும் என்கின்ற விருப்பத்தோடு நாம் இருந்தாலும் சரி, அவரை சார்ந்து, அவருடைய வார்த்தைகளை சார்ந்து நாம் வாழும்போது ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியும் அவருடைய ராஜ்யத்தில் பங்கு பெறுகிற கிருபையும் நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இரண்டாவதாக நாம் பார்ப்போம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். இந்த இடத்துல துயரம் என்பது ஆண்டவர் சீடர்களை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன என்றால், உங்களுடைய உண்மையான நிலையை, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத நிலையை நீங்கள் உணர்ந்து உங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய உண்மையான நிலையை நீங்களும் நானும் உணர வேண்டும். நான் ஒருவேளை 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களை யாராவது படிக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 7:10-11. ரெண்டு கொரிந்தியரா?
ஆ ம் 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 ரெண்டு விதமான துக்கத்தை இங்கே பவுலடியார் சொல்லுகிறார். ஒன்று உலகத்துக்கு ஏற்ற துக்கம், லௌகீகம் என்றால் உலகத்துக்கு ஏற்ற துக்கம். இன்னொன்று தேவனுக்கு ஏற்ற, ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு துக்கம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு துக்கம். அந்த துக்கம் என்கின்ற அந்த கிரேக்க சொல்லும், இந்த இடத்துல துயரம் என்று வருகிற கிரேக்க சொல்லும் ஒரே சொல். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் சொல்லும்போது, தேவனுக்கேற்ற துக்கமுடையவர்களாக, துயரமுடையவர்களாக நாம் இருப்போம் என்றால், தேவனுக்கு ஏற்ற என்றால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற, அங்கீகரிக்கிற துயரத்தை நாம் உடையவர்களாக இருப்போமானால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொதுவாக நீங்கள் எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஒரு அனுபவத்தை சொல்லுவோம், அல்லது ஒரு நிகழ்ச்சியை சொல்லுவோம், அல்லது ஒரு நாளை சொல்லுவோம், ஒரு வருஷத்தை சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே இந்த ரட்சிக்கப்படுதல் என்பதை எப்படி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறேன், ரட்சிக்கப்படுவேன். ஆண்டவருடைய ரட்சிப்பு என்பது 3 காலங்களுக்கும் உரியது. இது ஏதோ ஒரு நாளிலே என்னுடைய வாழ்விலே துவங்கின ஒரு அனுபவம், இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் மட்டுமல்ல, இது ஆண்டவருடைய வருகையின் நாளிலே நிறைவடைய போகிற ஒரு அனுபவம். அப்படியானால் நம்முடைய வாழ்விலும் கூட இந்த ரட்சிப்பின் அனுபவத்திலே நிகழ்காலத்திலும் தொடர்வது போல, அனுதினமும் என்னுடைய வாழ்வை சுய பரிசோதனை செய்து என்னிடத்தில் இருக்கிற குறைவுகளை, குற்றங்களை, தவறுகளை, மீறுதல்களை, துன்மார்க்கங்களை நான் அறிக்கை செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். அப்படிப்பட்ட துயரம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து துயரப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே, மறைவான பாவங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்றால் அதிலிருந்து எங்களை நீங்களாக்கி ரட்சியும் சுவாமி. நானே உணராத ஏதேனும் பாவங்கள் என்னிடத்தில் இருக்கும் என்றால், ஒருவேளை நம்ம செய்கிறது பாவம்ங்கிறதே நமக்கு தெரியாது, அது சரிதானே அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் அந்த வார்த்தைகளை, அல்லது அதே செயல்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தாழ்மையோடு தரித்திருக்கும் போது ஆண்டவர் நம்மை உணர்த்துகிறார். எப்பொழுதெல்லாம் வார்த்தையின் பக்கமாய் நாம் செல்லுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவரை ஆராதிக்க வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவருடைய வார்த்தையின் முன் நிற்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் என்னுடைய உண்மை நிலையை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். நான் இன்னொரு நபருடைய குறையை சுட்டி காட்டணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இல்லை ஏன்ட்டு அந்த தப்பெல்லாம் கிடையாது, இல்லை இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது என்று சொல்லி அதை மறுப்பார்கள். ஆனால் ஆண்டவர் என்னை உணர்த்தும் போது, தேவனுக்கேற்ற துயரத்தை அல்லது துக்கத்தை உடையவர்களாய் நான் என்னை மாற்றிக்கொள்ளும் போது ஆண்டவர் எனக்கு சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட மகிழ்ச்சியை எனக்கு தருகிறார். இந்த உலகத்தில் யாருமே முழுமையானவர்கள் இல்லை. எல்லாமே என் வாழ்க்கையில் எல்லாமே முழுமை, என்ற எதையுமே ஒரு குறையை நீங்கள் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் யாருமே இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர. அவர் ஒருத்தர் தான் சொந்த ஊரில் போய் நின்று என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும்னு சொன்னது அவர் ஒருத்தர் தான். யாருமே தெரியாத ஒரு இடத்துல போய் சொல்லலாம், நான் ரொம்ப யோகியன், எனக்கு எந்த தவறுமே இல்லை அப்படின்னு நான் வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாரும் என்னை பற்றி தெரிஞ்ச ஒரு இடத்துல நான் வந்து அப்படியெல்லாம் சவால் விட முடியும். ஆனால் ஆண்டவர் அந்த சவாலை சொன்னார், என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும்? அவரை தவிர யாருமே பரிசுத்தவான் இல்லை, நாம் எல்லாருமே குறை உள்ளவர்கள். அது மட்டும் இல்லை,
நம்முடைய விசுவாச பயணத்தில் பாவமும் பாரமும் தொடர்ந்து நம்மை தாக்கி கொண்டே இருக்கிறது. எபிரேய நிருபத்தினுடைய ஆக்கியோன் சொல்லுவது போல, பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, அந்த பாவம்ங்கிறது என் உள்ளிருந்து வருகிற பிரச்சனைகள், பாரம்ங்கிறது வெளியிலிருந்து என் மீது சுமத்தப்படுகிற விஷயங்கள். இந்த ரெண்டு விஷயத்திலேயும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விதத்தில் நான் கரைப்படுத்தப்படுகிறேன், ஏதாவது ஒரு விதத்தில் நான் குறைவுள்ள ஒரு நபராய் மாறிவிடுகிறேன். எனவே ஒவ்வொரு நேரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்தில் துயரப்பட வேண்டியது, என்னுடைய பாவத்திற்காக என்னுடைய குறைவுகளை ஆண்டவர் அகற்றும்படியாய் துயரப்பட வேண்டியது நம் அனைவருடைய கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எனவே தான் நம்முடைய ஆராதனைகளிலே திரும்ப திரும்ப பாவ அறிக்கை என்கின்ற ஒரு நேரம் வைத்திருக்கிறோம். ஒருவேளை சொல்லுவாங்க, என்ன பாவ அறிக்கை சொன்ன ஜபத்தையே திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து சொல்கிறவங்க இருக்கலாம். ஆனால் பாவ அறிக்கை நேரம் என்பது மீண்டும் மீண்டும் எப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வருகிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் பரிசுத்தமான ஒரு பிரசன்னம், அந்த பரிசுத்தமான பிரசன்னத்துக்கு நான் வரும்போதெல்லாம் என்னுடைய பரிசுத்த குலைச்சலை உணர்ந்து அதற்காக துயரப்பட்டு அதற்காக துக்கப்பட்டு என்னை சீர்படுத்த வேண்டியது மிக மிக அவசியம். அவ்விதமாக நான் ஆண்டவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சிலுவை அண்டையில் என்னை சீர்படுத்தி கொண்டே இருக்கும்போது ஒரு பெரிய மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் எப்போது இருக்கும், மாறாத மகிழ்ச்சி என் வாழ்க்கையில் எப்போது இருக்கும். அதைத்தான் இந்த 2வது குறிப்பு சொல்லுகிறது. துயரப்படுகிறவர்கள் யார் தங்களுடைய பாவ நிலைமைக்காக துயரப்பட்டு தேவனுக்கேற்ற துயரத்தை துக்கத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அவளுடைய வாழ்விலே மாற்றங்கள் வரும். மாற்றங்களின் மூலமாய் வருகிற மகிழ்ச்சி எப்போதும் நிலைத்திருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அவ்விதமாய் துயரப்படும் போது நடைபெறுகிற ஒரு காரியம் என்ன? 4ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். என்ன ஆறுதல்? நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கும்போது என்னுடைய குறைவுகளை, என்னுடைய பாவங்களை, என்னுடைய மீறுதல்களை அறிக்கை செய்யும் போது அவைகளை ஆண்டவர் மன்னித்து என்னை மீண்டும் உற்சாகப்படுத்துகிறார். பொதுவாக ஆறுதல்ங்கிற வார்த்தைக்கு நம்ம கம்ஃபர்ட்டுங்கிற ஆங்கில வார்த்தையை தான் புரிந்து கொள்வோம் பொதுவாக. ஆனால் வேதாகமத்தில் இந்த ஆறுதல்ங்கிற வார்த்தைக்கு இணையான ஒரு ஆங்கில சொல் என்ன அப்படின்னா என்கரேஜ்மெண்ட் என்கிற சொல். நம்ம எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தை தேடி அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தேவனுக்கேற்ற துக்கத்தினாலே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நான் உன்னுடைய பாவங்களை மன்னித்தேன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், இன்னும் தொடர்ந்து நீ எனக்காக வாழ வேண்டும், எனக்காக தீவிரமாய் செயல்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்னை ஆறுதல் படுத்துவார், என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருப்பார். அன்புக்குரியவர்களே, இந்த தபசு நாட்கள் என்னை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து என்னுடைய வெறுமையை, அவரை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற அர்ப்பணத்தை உறுதிப்படுத்தி கொள்ளுகிற காலங்கள் மட்டுமல்ல, அவருடைய பரிசுத்தமான பிரசன்னத்தில் என்னை பரிசுத்தப்படுத்தி கொள்வதற்கு, என்னுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டுவிடுவதற்கு, அவ்விதமாய் விட்டுவிட தீர்மானிக்கும் போது ஆண்டவர் தருகிற உற்சாகமூட்டலை பெற்றுக்கொள்ளுகிற காலங்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அருமையானவர்களே, ஆவியில் ஏழ்மை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. தேவனுக்கேற்ற துயரத்தை துக்கத்தை உடையவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். 3ஆவதாக நாம் பார்க்கலாம். 5வது வசனத்தை பாருங்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். பொதுவாக சாந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப அமைதியாக இருக்கிறாங்க. இன்னும் பேச்சு மொழியில் சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு தமிழில் ஒரு வார்த்தை சொல்ல, ரொம்ப அப்ராணியாக இருக்காங்களே அப்படிம்போம். இந்த அப்ராணிங்கிற வார்த்தை நம்ம மதுரை பக்கத்தில் நல்லா எல்லாருக்கும் புரியும். அதாவது ரொம்ப சாஃப்டாக இருக்காங்க ரொம்ப. ஆனால் இந்த சாந்த குணமுடையவர்கள் அப்படிங்கிறதுக்கு வேதத்தில் 2 பேரை உதாரணமாக சொல்லியிருக்காங்க. தெரியுமா? யாரை சொல்லியிருக்காங்க? மோசே சாந்த குணம் உள்ளவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சாந்த குணமுள்ளவர் இல்லையா? ஆனால் மோசே மாதிரி கோவப்பட்ட ஆள்களை பார்த்துருக்கீங்களா? மோசே கோவப்பட்டாரா இல்லையா? கோவப்பட்டார். ஆனால் ஏன் ஆண்டவர் அவரை சாந்த குணம் உள்ளவன் சொன்னார்? அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துல கோபமடைந்து சவுக்கை உண்டு பண்ணி விரட்டி அடித்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அப்படின்னா அந்த சாந்தம் என்பது கோபத்திற்கு எதிரடையான ஒரு நிலை அல்ல. மாறாக இந்த சாந்தம் என்பது என்ன அப்படின்னா, எந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிற உணர்ச்சிகளை எப்படி பயன்படுத்துவது, படத்தை யாரையாவது பார்த்துருக்கீங்களா? யாரையாவது உடனே பார்த்துருக்கீங்களா? இல்லவே இல்லைங்களா? நீங்கள் நல்ல வயசானவங்க இருக்கிறீங்க, யாருமே நம்ம பார்க்க முடியாது. ஏன் அப்படின்னா கோபம் என்பது மனித உடம்பிலே இருக்கின்ற ஒரு இயல்பான ஒரு உணர்ச்சி. நம்ம லைஃப் நம்ம உடம்புல வந்து மனுஷியமாக சொல்ல போனால் ஒரு 108 விதமான உணர்ச்சிகள் இருக்கின்றன. அறிவியல் பூர்வமாக கோபம் ஒரு உணர்ச்சி, பசி ஒரு உணர்ச்சி, ஒரு அழகான பூவை பார்த்து அழகாக இருக்குன்னு சொல்லி ரசிக்கிறோமே அந்த ரசனை ஒரு உணர்ச்சி. இதெல்லாமே உணர்ச்சி. 108 விதமான உணர்ச்சிகள் நம்ம உடலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், எதை எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும். அதனால்தான் பவுல் பிள்ளைகளை வளர்ப்பது குறித்து பெற்றோருக்கு எழுதும்போது ஒரு அருமையான வார்த்தையை சொல்றார். பிதாக்களே உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல், டோன்ட் இரிட்டேட் தம். ஏன்னா நமக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது நம்ம பிள்ளை மேலே, நம்ம மகன் மேலேயும் மகா மேலேயும் பேத்தியா மேலேயும் பேர மேலேயும் ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. பட் டோன்ட் இரிட்டேட் தம், கோவப்படாதீங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? அப்போ நம்ம பிள்ளைங்க சொல்கிறத பூரா நம்ம அப்படியே ஏற்றுக்கணுமா? நம்ம அவங்களுக்கு எதுவுமே வந்து கைட் பண்ணக்கூடாதா? கண்டிப்பாக கைட் பண்ணணும். நமக்கு அவங்கள சரியான பாதையில் வழி நடத்தணும். இதெல்லாம் நம்ம பொறுப்பு தான். ஆனால் எப்படி செய்யணும், எப்போ கோவப்படணும், எப்போ கோவப்படக்கூடாது என்பதை தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் சாந்த குணம். அது ஆங்கிலத்தில் விதமாக சொல்கிறாங்க, த பவர் அண்டர் கண்ட்ரோல். கட்டுப்படுத்தப்பட்ட ஆற்றல். எல்லாருக்குள்ளேயும் ஆற்றல் இருக்கு. ஆற்றல்களே இல்லாதவர்கள் அல்லது உணர்வே இல்லாதவர்கள் யாருமே கிடையாது. ஆனால் அதை கட்டுப்படுத்தி இருக்க வேணும். அதை எப்போ பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தக்கூடாது, இதை தெரிந்து வைத்திருப்பதின் மூலமாக நீங்களும் நானும் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டில் நம்ம குடும்பத்தில் எப்போல்லாம் நம்ம வருத்தங்கள் வருகிறதோ அல்லது ஏதாவது சண்டை சச்சரவு வந்துடுச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த நேரத்தில் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தாமல் இருந்திருந்தேன்னா இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதில்லை. அந்த இடத்துல நான் கோவப்படுறத கொஞ்சம் குறைச்சிருந்தேன்னு சொன்னால் என்னுடைய சந்தோஷம் டிஸ்டர்ப் ஆகிருக்காது. நாங்கள் இறையல் கல்லூரியில் படிக்கின்ற காலங்களில் சிறை திருப்பணிக்கு போவோம். அங்கே இருக்கிற கைதிகளை சந்திப்பதற்கு போவோம். அப்போ ஒரு தடவை நாங்கள் என்னுடைய நண்பர்கள்லாம் போகும்போது ஒரு கொலை தண்டனைக்கென்று நியமிக்கப்பட்ட ஒரு மனிதனை சந்தித்தோம். அவர் மனைவியை கொன்றுவிட்டு இப்பொழுது அதற்குரிய தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலேயே அவருக்கு கொலை தண்டனை கொடுப்பார்கள். அப்போ அவர் சொன்ன ஒரு சின்ன வாக்கியம் இன்னும் என் காதலை ஒடித்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒரு நிமிஷம் என் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன்னா இன்றைக்கி நான் இங்கே இருக்க மாட்டேன். ஸோ என்னுடைய உணர்ச்சிகளை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களை பயன்படுத்த தெரிந்திருக்கிறவர்கள், சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.
நம்முடைய ஆற்றல்களை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா? அநேக நேரங்களில் நம்முடைய ஆற்றல்களை நம்ம தவறாக தான் பயன்படுத்துகிறோம். எந்த நேரத்தில் கோவப்படணுமோ அந்த நேரத்தில் கோவப்பட மாட்டேங்கிறோம். எந்த நேரத்தில் நம்ம அமைதியாக பேசணுமோ அந்த நேரத்தில் அமைதியாக பேச மாட்டேங்கிறோம். அதில் நம்ம கொஞ்சம் சில நேரங்களில் கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லிடுவோம், எனக்கெல்லாம் வந்து மூக்குக்கு மேலே கோவம் வருங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அது ரொம்ப பெருமையாக சொல்லுவோம். கோபம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு உணர்ச்சி தான். ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும், எதற்கு பயன்படுத்தணும்? எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆற்றல்களை சரியாய் பயன்படுத்துகிறவர்கள் சாந்த குணம் உள்ளவர்கள். ஆண்டவருடைய பார்வையில் மோசேயை பொறுத்த மட்டும் ரொம்ப கோபக்காரர். கோபத்தினால அவருக்கு ஒரு 40 வருஷம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங் கிடைச்சது. நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த 2வது 40 வருஷ ட்ரைனிங்கில் தான் திரும்ப அவருக்கு தெரிஞ்சது எப்பப்பெல்லாம் கோவப்படலாம், எப்பப்பெல்லாம் கோவப்படக்கூடாது அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அருமையானவர்களே, இந்த நாட்கள் சிலுவையின் அடியிலே நின்று என்னுடைய ஆற்றல்களை சரியாய் பயன்படுத்துவதற்கு, சரியான விதத்திலே பயன்படுத்துவதற்கு எனக்கு ஞானம் தாரும் சாமி, என்னை சாந்த குணமுள்ளவளாய் மாற்றும் ஆண்டவரே என்று ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய காலங்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டிய காலங்கள். அநேக நேரங்களில் எந்த வார்த்தையை எப்போ பேசணுமோ அப்போ பேசாமல், பேசக்கூடாத ஒரு இடத்துல அந்த வார்த்தையை பேசினதினால நம்முடைய உறவுகளிலே நாம் பிரிவை கண்டிருக்கிறோம். உறவுகளிலே சண்டைகளை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். ஒருவேளை இந்த நாட்களில் ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை இந்த சாந்த குணத்தை எங்கள் தாங்க சுவாமி, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆற்றல்களை சரியான விதத்தில் பயன்படுத்துகிற கிருபையை எனக்கு தாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நபராய் என்னை மாற்றும் ஆண்டவரே. அவ்விதமாய் நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் இருக்கும்போது மகிழ்ச்சியும் எப்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கும். அது மட்டும் இல்லை, அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் அப்படின்னா அதை லிட்ரலாக நம்ம அர்த்தப்படுத்தினோம் அப்படின்னா பூமியை ஆளுகை செய்கிறவர்களாக நாம் மாறுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதை லிட்ரலாக மொழிபெயர்க்கணும். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த பூமியிலே உங்களுடைய பங்கு எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல, படிக்கிற, வேலை செய்கிற, நீங்கள் வாழுகிற இடத்துல நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்கும்போது நீங்கள் எப்போதும் உங்களுடைய பங்கு, உங்களுடைய தாக்கம், நீங்கள் வாழ்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற எந்த சூழ்நிலையிலும், அந்த சூழ்நிலை எல்லாமே எதிர்மறையான சூழ்நிலையாக கூட இருக்கட்டும், நீங்கள் சாந்த குணத்தை வெளிப்படுத்தி வாழ்வீர்களானால் அந்த இடத்திலும் நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற ஒரு நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டே இருப்பீர்கள். ஆளுகை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆளுகை செய்து கொண்டே இருப்பீர்கள். ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் அல்லது வாழ வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த நாளிலே நிறைவாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிற காரியம் 6வது வசனம். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதி என்கின்ற வார்த்தை ஒரு பொதுவான சொல். ஆனால் இதுக்கு இணையாக ஆங்கிலத்தில் 2 சொல் இருக்கிறது. ஒன்று ஜஸ்டிஸ், இன்னொன்று ரைச்சியஸ்னஸ். நம்ம பைபிளில் வர்ற இந்த நீதிங்கிற வர்ற இடத்துலெல்லாம் பெரும்பாலான இடங்களிலே ரைச்சியஸ்னஸ் என்கின்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துலையும் ரைச்சியஸ்னஸ்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீதிக்கும் இந்த ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தைக்கும் ரைச்சியஸ்னஸ்ங்கிற வார்த்தைக்கும் ஒரு சின்ன வேறுபாடு இருக்கிறது, ஒரு ஆழமான வித்தியாசம் இருக்கிறது. இந்த நீதி என்பதற்கும் இந்த ரைச்சியஸ்னஸ் என்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இந்த ரைச்சியஸ்னஸ் அல்லது நீதி என்கின்ற இந்த வார்த்தையை சரியாய் நாம் மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் ஆண்டவராலே ஏற்றுக்கொள்ளப்படுகிற, அங்கீகரிக்கப்படுகிற செயல்கள். நீதி அப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. எனக்கு சரியாக தோன்றதை நான் நீதின்னு சொல்லுவேன், அந்த நீதிக்காக நான் பேசுவேன்னு சொல்லுவேன். ஆனால்
நான் பேசுகிற விஷயம், நான் செயல்படுகிற செயல்கள் எல்லாம் ஆண்டவரால் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற செயல்களிலே நான் பசிதாகம் உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டும். அது ஏன் இடையில நீதியின் மேல் ஆர்வமாக இருக்கிறவர்கள் நீதியை நிறைவேற்ற தீவிரமாக இப்படிலாம் ஆண்டவர் சொல்லாமல் பசிதாகம் உள்ளவர்கள்னு ஏன் சொல்கிறாரு? பசிதாகம் பொதுவாக டாக்டர்ஸ்ட்டை போனால், நம்ம ஏதாவது சுகவீனமாக போனால் ஆண்டவர் டாக்டர் கேட்குற முதல் கேள்வி, நல்லா பசி எடுக்குதா, எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்க, தாகம் எப்படி இருக்குது? பசியும் தாகமும் நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா என்பதற்கு ஒரு பேசிக்கான அடையாளம், சிம்டம். நல்லா பசி எடுக்கணும், நல்லா தாகம் எடுக்கணும், ஒரு குறிப்பிட்ட அளவு நான் தண்ணீர் குடிக்கணும், ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒருக்க எனக்கு பசி எடுக்கணும். ஸோ பசியும் தாகமும் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்பதற்குரிய அடையாளங்கள். அதை போல என்னுடைய கிறிஸ்தவ விசுவாச வாழ்க்கை பயணத்தில் நான் ஆரோக்கியமாக வாழ்கிறேன் என்று சொன்னால் ஆண்டவர் அங்கீகரிக்கிற செயல்பாடுகளை தொடர்ச்சியாய் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும், தொடர்ச்சியாய் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். த லைஃப் ஆஃப் கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக. நேற்று எனக்கு நான் ஆண்டவருக்கு பிரியமாக ரெண்டு செயலை செஞ்சேன், இடையில் அவ்வளோதான் விட்டுட்டேன், பிறகு திரும்ப நாளைக்கு செஞ்சேன், அந்த மாதிரி இல்லை. தொடர்ச்சியாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற நீதியின் செயல்பாடுகளை நான் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆண்டவர் எதிர்பார்க்கிற அல்லது அங்கீகரிக்கிற இந்த செயல்பாடுகள் என்பது தனி மனித வாழ்வோடு தொடர்புடையதாக இருக்கலாம், சமுதாயத்தோடு தொடர்புடையதாக இருக்கலாம், சமுதாயத்தினுடைய தேவைகளோடு தொடர்புடையதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற அல்லது அங்கீகரிக்கிற செயல் அவ்விதமான செயல்பாடுகளிலே இருப்பவர்கள் திருப்தி அடைவார். அவர்களுக்கு திருப்திங்கிற வார்த்தைக்கு இணையான இன்னொரு வார்த்தை என்ன அப்படின்னா, பவுலுடைய தன்னுடைய திருப்தி நிறுவனத்தை சொல்லும்போது சொல்லுவார், என் நிலைமையிலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். மனரம்யம், இந்த மனரம்யங்கிற வார்த்தையை ஒரு அவருடைய மனிதர் அதுக்கு அர்த்தம் சொல்லும்போது விதமாக அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறார், யாரையும் எதையும் குறை சொல்லாத ஒரு வாழ்வு. அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவர் விரும்புகிற செயல்களை விருப்பத்தோடு தொடர்ச்சியாக நான் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கும்போது எனக்கு மாறாத மகிழ்ச்சியும் கிடைக்கிறது, எனக்கு ஒரு மன நிறைவும் இருக்கிறது, மன நிறைவும் இருக்கிறது. ஒருவேளை அவசரமாக ஆண்டவர் அவருடைய சிலுவை அன்றையை நம்மை நிறுத்தி நம்முடைய ஆவியின் ஏழ்மை நிலையை, நம்முடைய துயரப்படுகிற வாழ்வை, நம்முடைய சார்ந்த குணத்தை, நீதியின்மை பசிதாகத்தோடு வாழ்கிற வாழ்வை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அதற்கென்று ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த வாய்ப்பு நமக்கு தந்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்ட இந்த வேத வசனங்களின் அடிப்படையில் நம்மை ஆராய்ந்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையை எந்தெந்த பகுதிகள் நாம் சீர்படுத்த வேண்டும், எதையெல்லாம் நாம் சரிப்படுத்த வேண்டும் என்பதை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோமானால் இந்த தவச நாட்களின் உண்மையான நோக்கம் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே நிறைவேறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நன்மைகள் நாம் செய்வோம். கிருபையுள்ள ஆண்டவரே, இரவு நேரத்திற்காக நாம் மீண்டும் நீர் எங்களை ஒரு நோக்கத்தோடு இடத்தை அடைத்திருந்த சுவாமி, இந்த வாக்கிய வசனங்களினுடைய நீர் எங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படுகிற மாற்றங்களை கற்றுக் கொடுக்கிறது. இந்த வார்த்தைகள் தொடர்ந்து எங்களுடைய செவிகளை துணித்துக் கொண்டே எங்களுடைய வாழ்வில் எங்கள் எதிர்பார்க்கிற மாற்றங்கள் வருகிற வரை சிலுவை வழியாக இந்த வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறார்.
கிறிஸ்துவின் போதனைகளை நினைவுபடுத்தும்படி எங்களுக்கு அனுப்பப்பட்ட தூய ஆவியானவர் எங்களுடைய வாழ்வில் அதிகமாக இந்த நற்கிரியை தொடர வேண்டும். அப்பிரயோஜனமான நன்மையானதா நீ சொன்னதை சொல்லி நடந்து போகும் விளைய செய்கிற கர்த்தருடைய வல்லமை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்வில் 30-60 நற்பலன்களை உருவாக்கும். அப்படி நாம மட்டும் மகிழ்ச்சிப்படும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சுத்தம் போனவர்களே, இந்த நாள் முதலாம் நாள் நற்செய்தி கூறுகையில் நமக்கு வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஐயாவுக்கு திருச்சியின் சார்பாக நன்றி கொள்கிறோம். தொடர்ந்து நாளை தின காலை உபவாச கூறுகையிலும் ஐயாவுக்கு கடவுளுடைய வார்த்தையை இருக்கிறார்கள். மாலை நற்செய்தி கூறுகையிலும் ஐயாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஆகவே நீங்கள் தொடர்ந்து நாளை தின கூறுகைகளே பண்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில அறிவிப்புகள் சேவை உண்டியல்களை பெறாதவர்கள் அழைப்பது செல்லம் போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே போல இந்த உறுதிக்கு பின்னராக நமக்கு 2 ஐக்கிய உணவு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதில் பங்கு பெற்று செல்லம் போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை தின காலை உபவாசம் கொள்கை காலை 10 மணி அளவில் நடைபெறும். குறிப்பாக இன்றைய நாளிலே நம்முடைய சப்மர்சிபிள் பம்ப் வாட்டர் பம்ப் கொஞ்சம் பழுதுபட்டிருக்கிறது. ஆகவே தண்ணீர் ஏற்ற முடியவில்லை. இந்த டாய்லெட்ஸ்கள் க்ளோஸ் செய்யப்பட்டிருக்கிறது. நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால் கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த டாய்லெட்டில் தண்ணீர் வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாளைக்கு மதியத்துக்குள்ளாக அது சரி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பயன்படுத்த இயலாத நிலைமையில் இருக்கிறதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு படைப்போம். நம்முடைய பாடல் புத்தகத்திலே பாடல் 169 இயேசுவின் குடும்பம் ஒன்று என்ற பாடலை பாடி நம்முடைய காணிக்கையை கடவுளுக்கு நாம் Yes,
குறிப்பாக என்னுடைய திருச்சபையிலே நடைபெறுகின்ற இந்த நற்செய்தி கூடுகையின் முதல் நாளிலும் நாங்கள் உம்முடைய திருப்பாதத்திலே காத்திருக்கவும், கர்த்தருடைய திருவுளம் என்ன என்பதையும், நீர் எவ்விதமான பாக்கியத்தை எங்களுடைய வாழ்வில் தருகின்றவராக, எதிர்பார்க்கின்றவராக, அவை எல்லாவற்றையும் நாங்கள் அனுபவித்து என்றும் நாங்கள் மகிழ்ந்திருக்கும்படியாக, உம்முடைய திருமுன்பதாய் நிறைவாய் நிற்கும்படியாக நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கின்றீர், அழைத்திருக்கின்றீர். அதற்காக உம்முடைய மகனையே நீர் தியாக பலியாய் கொடுத்திருக்கின்றீர் என்பதை உணர்ந்து நாங்கள் நன்றி சொல்கின்றோம். எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நீர் காணிக்கையாக சிலுவையிலே தந்தீர். அதற்கீடாக நாங்கள் கொடுத்திருப்பது ஒன்றுமில்லை சுவாமி. நாங்கள் இன்று படைத்திருப்பது அனைத்தும் உம்முடைய கிருபையினாலும் நீரருளின் ஆசீர்வாதங்களில் நாங்கள் பெற்றது என்பதை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். படைத்த கரங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அதன் வழியாக உம்முடைய இறையரசு கட்டப்பட கர்த்தர் உதவி தாரும். கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த நாளிலுமே திருமண்டலத்திலும் எங்குமுள்ள திருச்சபைகளிலும் இவ்விதமான தபசு கால கூடுகைகள் வழியாய் உம்முடைய திருப்பெயர் மகிமைப்படவும், உம்முடைய சிலுவை நன்மை அனைவரும் அறிந்து கொள்ளவும் கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலுமே அருமையான ஐயா அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்றுக்கொண்ட வார்த்தைகளுக்காய் நன்றியோடு நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். நல்ல பயண கிருபைகளினால் அழைத்து வந்த நீர் மீண்டுமான பயணங்களிலே உம்முடைய பக்கத்தினை பாதுகாவல் நிறைவாக இருக்கவும், தொடர்ந்து அவர்கள் நாளை தின கூடுகைகளும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உம்முடைய மகிமையை நாங்கள் கண்டுகொள்ளவும் கர்த்தர் நீர் உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர்தாமே உம்முடைய கிருபையின் கரம் எங்களோடும், திருச்சபையின் குடும்பங்களோடும், திருச்சபையின் அனைத்து ஊழியங்களோடும் நிறைவாக இருப்பதற்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த தபசு காலங்கள் நாங்கள் பொருளுள்ள வகையிலே உயிர்த்தெழுந்த உண்மை நாங்கள் இந்த நாட்களின் நிறைவிலே நாங்கள் கண்டு பயணிக்கின்ற நீர் எங்களோடு பயணிக்கின்ற கடவுளாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உங்களுடைய கரம் பிடித்து வழிநடத்தப்பட ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த வேளையிலுமே பகல் முழுவதும் நீர் எங்களை பட்சமாய் பாதுகாத்தீர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இரவிலே எம்மாவூர் சீஷர்கள் வருந்தி அழைத்த போது அவர்களோடு சென்று ராத்தங்கினீர் என்று நாங்கள் காணுகின்றோம். அவ்விதமாய் இந்த இரவின் எல்லா தீமைகளுக்கும் தீங்குகளுக்கும் எங்களை விலக்கி உங்களுடைய கருத்தில் நல்ல நித்திரையை கண்டு துதிக்கும் துதியோடு அளவும் நாளை தின உபவாச கூடுகையிலும் நாங்கள் இணைந்து உம்முடைய திருச்சித்தங்களை நிறைவேற்றும்படியாக வேண்டுதல்களை ஏறெடுக்கின்ற வேளையிலே உம்முடைய வழிநடத்தல் நிறைவாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய கிருபையின் கரம் எங்களை பாதுகாத்து வழிநடத்த தாழ்த்துகின்றோம். உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. ஆகாரத்தின் எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமென். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய வழி நடத்துதல், பராமரிப்பு, பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. சங்கீதக்காரனோடு சேர்ந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே போக கடவோம்.